ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய அக்கினி பிரவேசம் என்ற ஒரு சிறுகதையில் ஒரு கதை தொகுப்பு இவ்வாறு வருகிறது. ஒரு பெண் இரவு நேரத்தில் வேலைக்கு சென்று பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறார், அவருடைய ஊருக்கு செல்வதற்காக. அவர் காத்து கொண்டிருக்கும் போது ஒரு பேருந்து வருகிறது. ஏற்கனவே மழை பெய்து கொண்டிருக்கிறது. பேருந்து வருகிறது, ஆனால் அந்த பேருந்து அந்த இடத்தில் நிற்காமல் சென்று விடுகிறது. இருட்டு, பயம், நேரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. யாரும் துணைக்கு இல்லை. இந்த பயத்தோடு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அருகிலே ஒரு இளைஞன் ஒரு வாகனத்தை ஓட்டி வருகிறான். ஒரு கார் வந்து நிற்கிறது. பயத்தோடும் பதட்டத்தோடும் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி அந்த வாகனத்தின் உள்ளே அந்த இளைஞன் இழுத்து போடுகிறான். அந்த வாகனம் ஒரு பங்களாவிற்கு செல்கிறது. அங்கு அந்த பெண்ணினுடைய கற்பு சூறையாடப்படுகிறது. அவர் இகழ்ச்சிக்கு உட்படுத்தப்படுகிறார். அந்த மன உளைச்சலோடு வேதனையோடு அந்த இடத்திலிருந்து தன்னுடைய இல்லம் திரும்பக்கூடிய வேளையிலே மனம் உடைந்து சோர்ந்து காணப்படுகிறார். அப்போது அவருடைய தாய் அவளை பார்த்து கேட்கிற, என்ன நடந்தது, என்ன ஆயிற்று, ஏன் இப்படி சோர்வற்று காணப்படுகிறார் என்று கேட்கின்ற போது நடந்த ஒவ்வொரு அக்கிரமத்தையும் அவர் அந்த தாய்க்கு சொல்லுகிறார். அப்போது அந்த தாய் ஒரு வேதனையின் உச்சத்தில் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் மகளை தேற்றுவதுதான் அந்த தாயினுடைய நோக்கமாக இருந்ததனால் அந்த தாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொண்டு வெந்நீர் தயார் செய்கிறார். அந்த பெண்ணை அந்த வெந்நீரினால் குளிப்பாட்டி விட்டு அந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தை, மகளே, உன்னுடைய மனம் கலங்கப்படவில்லை, அதை தீட்டுப்படவில்லை, உன்னுடைய உடல் மட்டும்தான் தீட்டுப்பட்டது. இந்த வெந்நீரினால் உன்னை குளிப்பாட்டி விட்டேன். நீ இப்போது அந்த தீட்டிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறாய், நீ தவறு செய்யவில்லை என்று அந்த தாய் சொல்கிறார். இருந்த போதிலும் அந்த தாய்க்குள்ளே ஒரு கவலை, வருத்தம் இருக்கத்தான் செய்தது. இப்படியாக அந்த கதை முடிகின்ற வேளையிலே யார் குற்றவாளி என்று அந்த கதை முடிகிறது. நிச்சயமாக இந்த விஷயம் வெளியே தெரிகின்ற போது, வெளியே தெரிய வருகின்ற போது, இந்த சமூகம் அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய பார்வை அல்லது அந்த சமூகம் அந்த பெண்ணுடைய தாயை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும்? ஒரு விபச்சாரி